அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இன்றைக்கி நான் இந்த உங்களோட இந்த ஃபேஸ்புக்கில் வாரத்துக்கு காரணம் என்ன கேட்டாக்க, கிளங்கன் ஹாஸ்பிட்டலில் நடந்த பிரச்சனை, டிக்கோவில் நடந்த பிரச்சனை என்னென்னு கேட்டாக்க, டிக்கோ பெரிய ஆஸ்பத்திரியில் நடந்த பிரச்சனை என்ன கேட்டாக்க, 23 வயசு புள்ள, ரைட்டு புள்ள குடும்பத்து பிரச்சனை, அது குடும்பத்தோடு பார்த்துக்குவாங்க. அவன் குடும்பத்து பிரச்சனையில் புள்ள இறந்து போச்சு, ரைட்டு. புள்ள இறந்து இன்றைக்கி நிலைமைக்கு அந்த யாருக்கிட்ட பாரம் கொடுக்கணும்? நம்ம கொண்டு போலீஸில் சொல்லுவோம். போலீஸில் வந்து எல்லாம் எழுதுவாங்க, நீதிவானை வர சொல்லுவாங்க, நீதிவான் வந்து பார்த்துட்டு பாரம் கொடுப்பாரு. அந்த ஏரியாவுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் முக்கியமோ அந்த ஹாஸ்பிட்டல் பாரம் கொடுப்பாரு. அந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னாக்க அந்த ஹாஸ்பிட்டல் இது கிளங்கன ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் பாரம் கொடுத்து விடிய காலையில் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க எல்லாமே நினச்ச போயிட்டு வாரத்துக்கு மலையக மக்கள் விட்டு பிள்ளைங்க வந்து எதுவும் இந்த சீப்பான நாய் கிடையாது. அதுகளுக்கும் கௌரவம் இருக்குது, அதுங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. நல்லா படித்த பிள்ளைகளாக இருந்திருக்கலாம், அவங்க அப்பா நல்லவங்களாக இருந்திருக்கலாம், அவங்க அப்பா நல்ல ஒரு இடத்துல இருந்திருக்கலாம், அவங்க அம்மாவும் நல்ல ஒரு டீச்சராக இருந்திருக்கலாம். இப்படி போனால் ஏதோ ஒரு வழியில் அவங்க அம்மா பொது சேவை செஞ்சுருக்கலாம். அதே மாதிரி அவங்க அப்பாவும் ஒரு பொது சேவை செஞ்சு ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம். இந்த பிள்ளையும் நல்ல ஒரு நல்ல படிப்பில் இருந்திருக்கலாம் பாடசாலையில். அப்படியாப்பட்ட பிள்ளை 23 வயசு புள்ளைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இன்றைக்கி ஒரு மாணவி. அந்த மாணவி இன்றைக்கி கடந்த 25ஆம் தேதி தொடக்கம் இன்னை வரைக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை போகும்னு சொன்னாக்க, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முற்றுப்புள்ளி என்ன கேட்டாக்க, நான் உடைச்ச சொல்கிறேனே, இருந்திருக்கணும் ஆரம்பத்தனமாக. இதான் உண்மை. இதுக்கு இருந்திருக்கணும் ஆரம்பத்தனமாக தான். போலீஸும் கிடையாது, ஆர்மியும் கிடையாது, நேவியும் கிடையாது, கடற்படையும் கிடையாது. தனி மனிதன் நின்று குண்டில் ஏற்றி அனுப்புறது ஒருத்தன்னு சொன்னாங்க. அந்த அவர் ஒரு அர்த்தம் தான். ஏற்கனவே அவர் கிளான் ஹாஸ்பிட்டல் அப்படி செஞ்ச ஒருத்தான் செய்துட்டு அந்த மனுஷன் தான் அந்த ஹாஸ்பிட்டலை கட்டியும் வச்சது. ஆனால் இன்றைக்கி அந்த மனுஷனை மானத்தை வாங்க செய்கிறாங்களோ தெரியாது. இல்லாட்டி போனால் அந்த மத வழிபாட்டு அது இதுனால செய்கிறாங்கல்ல, இல்லாட்டி போனால் நீ சிங்களம் நான் தமிழன் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்களோ தெரியாது. ஆனால் இது என்னென்னு கேட்டால், இது இப்போ பூகம்பம் அடிச்சமாக இருக்குது. இப்போ ஊர் மக்கள் சொல்லுங்க தானே, என் பொம்பளை பிள்ளைய கொண்டு விட பயமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் இருக்க நேரத்துலையே இப்படி நடந்தால் என்ன செய்வோம்? உண்மைக்கும் அது உண்மை தான். ஏன்னு கேட்டால் மனசாட்சி ஒன்று இருக்குது. என்ன கேட்டாங்க, யாராக இருந்தாலும் வயசு போன கிளவியை கூட கொண்டு விடுறது பயமாக தான் இருக்குது. இப்போ ஆர்ப்பாட்டம்னு ஒன்று பண்ணுங்க, சரி, அந்த ஆர்ப்பாட்டம் வந்து சரிவர நிலைக்கணும். நீங்கள் பண்ணுற ஆர்ப்பாட்டம் நிலைக்கணும். நிலச்சி நிற்காமல் நாங்கள் பார்த்துக்கணும் சொல்லி போலீஸ்காரன் சொல்லுவோம். இதான் உண்மை நடக்கும். நோஹூர் போலீஸ் சொல்லுவோம், நான் பார்த்துக்குறோம், ரைட், இதை எப்படி விடுங்கன்ட்டு. ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கோம், நான் 3 பேரு கொண்ட குழுன்னு போட்டிருக்கோம், அவங்க பார்த்துக்குவான்ட்டு. அந்த குழுவும் அவங்ககிட்ட ஆளாக இருந்தால் இதை விட போலீஸ்க்கு பாரம் கொடுங்க. போலீஸ்க்கு பாரம் கொடுத்து இதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள். உசுரோடு இருக்கவங்களையும் இந்த அக்கப்போடு தான் பண்ணுறாங்க. இறந்து போன பணத்துக்கும் இதே அக்கப்போடு தான் பண்ணுறாங்க. இதே பணம்னு சொன்னதுக்கும் குடும்பத்தில் ஒன்று யோசிப்பாங்க, பாரு என் பிள்ளை பணத்தை இப்படி இப்போ நடந்து போச்சேன் அப்படி. நான் வந்து அந்த பிள்ளைய கெடுத்தது இப்படிதான். அந்த புள்ள உத்தமியா எப்படி அவட புள்ளன்றதை தெரிஞ்சுக்கிறதே வந்து மரண அறிக்கை. சரி, அந்த மரண அறிக்கையில் சரியாக வரும். அதை கூட இல்லாமல் ஆக்குற அளவுக்கு ஒருத்தன் 2-3 பேர் இருக்கான்னு சொன்னாக்க, அந்த 3 பேர்த்த வந்து நம்ம எப்படியுமே அடித்து கொண்டாலும் பரவாயில்ல. என்ன பொறுத்த நான் தான் சொல்கிறேன், தோட்ட மக்கள் வந்து விளையாட்டு வேலை இல்லை. தோட்ட மக்கள் வந்து சரியாக இருந்தீங்கன்னு சொன்னால் சரி. சரி, நான் நானோயில் இருக்கேன், அங்கேருந்து உங்களுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வெட்டி போடுங்க. அவங்கள கண்ணில் கண்டா வெட்டி போடுங்க. உடனே என்ன செய்வாங்க, போலீஸில் உள்ளவங்க, போலீஸ் பாதுகாப்பில் நான் வச்சுருக்கோம், இதுக்கு மேலே யாரும் கை எடுக்க இயலாது, இதுக்கு மேலே கால் எடுக்கலாது, மற்ற இருக்கலாம்பாங்க. ஒன்றுமே தேவையில்லை. முஸ்லீமை மாதிரி சுன்னத் பண்ணி விட்டு போயிருங்க, முடிஞ்சு தானே. சுன்னத் பண்ணிட்டு போயிருங்க. கண்ட இடத்த வெட்டி போடுங்க. வெட்டின சொன்னால் அடி இடிப்போட வெட்டி போடுங்க, முடிஞ்சு.
எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க? இல்லை, எவ்வளோ நாளைக்கு தான் கூடின அளவுக்கு தான் ரிமாண்டில் வச்சுருப்பான். நமக்கு திங்க கொடுக்கலாமே நம்மளை அனுப்பி விட்ருவான். நிம்மதி நமக்கு. அப்போ நம்ம ரிமாண்டாக இருக்க அளவுக்கு நம்ம குடும்பத்துக்கும் நிம்மதி. ஏன் வீட்டில் ஒரு சோறு மிச்சம், பெண்களுக்கு பிள்ளைங்க சாப்பிடும். அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்புன்னு கிடைக்கும். சரி, குமரி பிள்ளைங்கன்னு சொன்னாப்புல சும்மாவும் இல்லை, அதுகளும் ஏதோ அந்த புள்ள என்ன நினச்சி என்ன செஞ்சுன்னு யார் கண்டா? ஒவ்வொரு மீடியாவில் வருது, இந்த புள்ள குடும்பத்து பிரச்சனை, அப்பாவுக்கும் தெரியாது அம்மாவுக்கும் தெரியாது, இப்போ நடந்துருச்சு. அப்படிங்கிற நேரத்தில் இந்த பொம்பளை பிள்ளைய கொண்டு போட்டு அந்த பிள்ளைய விடிய காலையில் நீங்கள் ஆளாளுங்க போயிட்டு வர அளவுக்கு இருந்தாக்க அப்போ தமிழன் அவ்வளோ கேவலம் பட்ட வேணாம். இது செஞ்சுருக்கணும். கட்டாயம் சிங்களாக்கள் தான். தமிழே சிங்களமோ சரியா? தமிழே சிங்களம் இது செஞ்சுருக்கணும் அவங்க தான். சரி, தமிழே சிங்களமோ வெட்டணும். வெட்டுங்க, வெளிநாட்டு விட்டு கொடுக்காதீங்க. சவுதி அரேபியாவில் மாதிரி மண்டி போட்டு வச்சு வெட்டுங்க, படுக்க வச்சு அருங்க. இப்படி செய்யத்தான் நமக்கு சரி. ஏன்னா எந்த நாளும் இதே போராட்டம் பண்ணி எதுவுமே சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம் தான் இருக்குது. இதுவே ஆர்வம் தொண்டமாக இருந்தாக்க இந்த அரசாங்கம் அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் மாறி போயிருக்கும். நான் உடச்சே சொல்கிறேன். அப்போ ஏன்னா கிளங்கன் ஹாஸ்பிட்டலில் அது எப்படி பண்டி குடிசையாக கிடஞ்ச ஹாஸ்பிட்டலில் கட்டினது அந்த மனுஷன்தான், செஞ்சு வச்சு அந்த மனுஷன், ஓப்பன் பண்ண அந்த மனுஷன் தான். இன்றைக்கி அந்த மனுஷன் பேருக்கும் அடிப்படாமல் இருக்கணுமா இருந்தா ஊர் மக்கள், தோட்ட மக்கள், பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து, நகர மக்கள் எல்லாம் சேர்ந்து களத்தில் இறங்க. இந்த ஒரு ஃபேஸ்புக்கு பாருங்கள், ஒரு நம்பரையும் பார்த்துக்கோங்க, கால் பண்ணி நான் அந்த இடத்துக்கு நானும் வருவேன். சரி, நான் ஊரில் நானும் இல்லை சொல்லி யோசிக்காங்க. பொம்பளை வெட்டணும், ஆம்பளை கேட்டு பொம்பளை இறங்க, உண்மை தான் அது. பொம்பளை வெட்டணும் என்னடா? ஆனால் ஒரு பக்கம் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி என்னென்னு கேட்டால், நான் சாப்பிட்ற நஞ்சு குடிக்க நினச்சா கூட செத்துருவோமோ, செத்தப்புறம் அங்கே போனைக்கு மாட்டிக்குவோமோ, இப்படி கூட பொம்பளை பிள்ளைங்க நினைக்கலாம். இதான் எனக்கு ஆம்பளையோட கதை இல்லை, பொம்பளை பிள்ளைங்க கதை. பொம்பளைங்க மானத்தை காப்பாற்றணும்னா பொம்பளைங்க இறங்கணும் களத்தில். வயிற்று புள்ளக்காரி எப்படியாச்சும் ஒரு பிள்ளைய பெற்றுட்டு வரணும் தான் நினைப்பா. அவள் பெற்று பிள்ளைய புருஷங்கையில் கொடுத்துட்டு அவள் இறந்து போயிட்டா கூட அவளுக்கே பயமாக தான் இருக்கும். ஏன் ஐயோ நம்ம போயிட்டு எப்படி அங்கே படுக்கிறது இங்கே நினைக்கும், கனவு நினைக்கும். தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். இதுக்கான ஆள் இருக்கணும். அந்தந்த இடத்துல அவன் இல்லாட்டி போனான். அதான் சொல்கிறேன், சரியான கோவில் சரியான பூசை இல்லாட்டி போனால் அந்த கோயிலில் பூசை நடக்காது. அதே மாதிரி மலையகத்தில் இருக்க வேண்டிய இருக்காட்டி போனால் இதுதான் நடக்கும். சரி, நான் கட்சி சார்பாக பேசலை, எந்த கட்சிக்காகவும் நான் பேசலை, மக்களுக்காகவும் குமரி பிள்ளைகளுக்காகவும் பொதுமக்களுக்காக நான் பேசுகிறேன். ஏன்னா இருக்க வேண்டிய இடத்துல சரியாக இருக்கணும். அடிக்கிறவன் சரியாக அடித்தான தான் சாமி வந்து சரியாக ஆடும். அதே மாதிரி சரியாக பிடி சிறைச்சா மட்டும்தான் சரியாக நம்ம அழகாக இருப்போம். அதுதான் உண்மை. அதே மாதிரி இதுக்கு வந்து முடிவு காங்கணுமா? ரெண்டே பேர் பேனா சந்திரசேகரன் ஆறுமுந்தனமா 2 பேரும் செத்த பிறகு இந்த மலையகத்தில் வந்து சும்மா அப்படியே கலங்கலங்கி இருக்குது. ஆனால் இன்னும் 78 மந்திரி இருக்காங்க. 10 பஸ்ஸாக பிரயோஜனம் இல்லை. உடனே ஓடி போகிறது பார்லிமெண்ட்டில் பேசிட்டு வந்துடுது. நாங்களும் பார்லிமெண்ட் பேசியிருக்கோம், நாங்களும் மாகாண சபையில் பேசியிருக்கோம், நாங்களும் பிரேஸ் சபையில் பேசியிருக்கோம். கிழிச்சிருக்காங்க இவங்க கிழிப்பா எங்களுக்கு தெரியாதா? அதான் உள்ளே விளையாட்டி போனால் ஊரே 2 போட்டு போயிடுமா. இப்போ சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் வந்து இந்த கட்சி சார்பாக பேசலை, ஒரு பிள்ளைக்காக பேசுகிறேன். இதை விட்டு கொடுக்காங்க. அவங்கள தூக்கு தண்டனை போடுற அளவுக்கு நீங்கள் வைக்க வேண்டியது உங்கள் கடமை தான். அதுக்கான ஏற்பாடு நீங்கள் செய்யுங்க. இந்த நானும் செல்வகுமார், நீங்கள் எப்போ கூப்பிட்டா நான் வரேன். என்னோடய ஃபோனில் ஒரு நம்பரில் எடுத்துக்கோங்க, நான் வரேன்.